அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் பாலாஜி. இது உங்கள் பாலாஜி எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டாகவும் ஃபன்னாகவும் இருக்க தக்லைஸ் பற்றி தான். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுட்பால் பார்க்குறவராக இருந்தால் இவரை பற்றி நல்லாவே தெரியும். ஏன் பார்க்காத பல பேருக்கு கூட இவரை பற்றி நல்லா தெரியும். இவர் பேர் தான் ரொனால்டோ. இவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் 9 வயசில் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் நினைக்கலாம் இவர் பெரிய பணக்காரனா? கிடையவே கிடையாது. இவர் பணக்காரலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஃபுட்பால் டீமுக்குள்ளே போனாரே சொல்லலாம். அப்படிப்பட்ட ரொனால்டோ கஷ்டப்பட்டு வந்தாலுமே அவங்க டீமில் இருக்க பல பேர் இவரை கலாச்சிட்டு தான் இருந்தாங்க, மிடில் கிளாஸ்ன்றனால. இவர் மேலே கஷ்டப்பட்டு வந்தனால இவர்கிட்ட யாராவது கஷ்டம்னு வந்தால் கைவிட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு நாள் காசா என்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய போர் நடந்தது. அதில் குழந்தைங்க பெண்கள் என்று பல பேர் இருந்தாங்க. அதில் குழந்தைங்களுக்கு கல்வி கற்கிறதுக்காக ஸ்கூல் கட்ட போகிறதுக்காக டொனேஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரொனால்டோ அவர் 12 கோடி ரூபா நிதி உதவி செய்கிறாருங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. பற்றி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே தெரியும். அந்த நாடு ஒரு விசித்திரமான ஒரு நாடுன்னே சொல்லலாம். அந்த நாட்டில் மக்கள் வாழணும்னா பல சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வடகொரியா எந்த விஷயத்த செஞ்சாலுமே ரொம்ப சீக்ரெட்டாகவே செய்வாங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி தான், எந்த நாட்டுக்குமே தெரியாத அளவுக்கு செய்வாங்க. அவங்க எந்த நாட்டோடுமே ஒத்து போக மாட்டாங்க. அதனால் அவங்க எப்போவுமே அவங்க மற்ற நாடோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயம் தான் இதுவும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுமே ஜிகோரின்ற ஒரு காலண்டர் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் வடகொரியா மட்டும் ஜூயின்ற ஒரு காலண்டரை யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. அதாவது எல்லா நாட்டோட இவங்க தனிச்சு இருக்கணும்னு இவங்களே இவங்களுக்கு காலண்டரை உருவாக்கிக்கிட்டாங்க. அதாவது இந்த காலண்டரை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, வடகொரியா பிரைம் மினிஸ்டருடைய அப்பா பிறந்த தேதியை தான் வச்சுருக்காங்க. அதாவது கிங் ஷன் பிறந்த 1912 பிறந்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய காலண்டர் இருக்குது. அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் கவர்மெண்ட்லேருந்து தரக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே இவரோட பிறந்த தேதி தான் முதல்ல வச்சு தருவாங்க. அதான் கரெக்டாக சொல்லப்போனால் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அப்புறம் இந்த சர்டிஃபிகேட், அப்புறம் இறந்த சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் சரி தான் இவரோட பிறந்த டேட்டை வச்சு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. இவர் பிறந்த டேட்டை இன்னைக்கு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஆரம்பிக்கும். வடகொரியாவை தவிர்த்து மீதி எல்லா நாட்டுக்குமே ஜனவரி 1 தான் நியூ இயர். ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏப்ரல் 5 தான் இவங்களுக்கு நியூ இயர். இது வரைக்குமே 110 நியூ இயர் மட்டும்தான் கொண்டாடி இருக்காங்க. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு. இவர் பேர் தான் நட்வாலால். இவர் இந்திய கான்மேன் என்று அழைக்கப்படுறாரு. 1912 சிவான் மாவட்டத்தில் இருக்க பெங்கா என்ற கிராமத்தில் இவர் இப்போ தான் அவர் பிறந்திருக்காரு. இவர் தொழில் ரீதியாக சொல்லப்போனால் இவர் லாயரு. ஆனால் மார்வேஷம் போகிறதுல இவர் ஒரு கெட்டிக்காரன்னே சொல்லலாம். அதனாலேயே 50க்கும் மேற்பட்ட மார்வேஷங்களை போட்டு பல தொழிலதிபர்களை ஏமாத்திருக்காரு. அந்த லிஸ்ட்டில் துருபாயா மணி, டாடா அம்பானி. இவருக்கு கோர்ட்டில் 113 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவரும் 20 வருஷம் மட்டும்தான் ஜெயிலில் இருந்திருக்காரு. ஜெயிலில் பிடிச்சி போடும்போது ஒவ்வொரு வாட்டியுமே அவர் தப்பிச்சு போயிருக்காரு. இது வரைக்குமே இவர் 8 வாட்டி ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆனால் 8 வாட்டியுமே இவர் ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்காரு. இவர் 7வது தடவை ஜெயிலில் போடும்போது இவருக்கு காவலுக்கு இருந்த 2 கார்ட்ஸ் கிட்டுமே 2 பண்டல்ல பணம் கொடுத்து போலீஸ் ட்ரெஸ்ஸை வர வச்சு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் தப்பிச்சு போயிருக்காரு. இதுல தக்க என்னன்னா, அவர் கொடுத்த 2 பண்டலுமே வெறும் பேப்பர் மட்டும்தான் இருந்தது. 1996 ஜூன் 24 8வது முறையா ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு வயசு 84. இவர் ஏமாத்தத்துல எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னா, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு சுத்தி பார்க்க வர சுற்றுலா பயணிக்கிட்ட எதெல்லாம் அவர் வித்திருக்காருன்னா, தாஜ்மஹாலை 3 தடவையும், ரெட் ஃபோர்ட்டை 2 தடவையும், ராஷ்டிரபா கவனியை 1 தடவையும், பார்லிமெண்ட்டையும் வித்திருக்காரு. இதில் ஹைலைட் என்னன்னா, அதில் இருந்த 545 மெம்பரையும் சேர்த்து வித்திருக்காரு. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வேலை கட்டி இருப்பலையா, தெரியாம போச்சு.